என்ன முடிஞ்சது? ஏசப்பாவை எப்போ நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்க தரித்திரம் முடிந்தது. ஏசப்பாவை எப்போ சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ உங்களுடைய பய வாழ்க்கை முடிந்தது. ஏசப்பாவை எப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெய்வமா ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்று உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா வியாகுலங்களும் வியாதிகளும் துக்கங்களும் முடிந்தது. ஏசப்பாவை எப்போ உங்களோட வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ, ஏசப்பாவுக்கு பிரியமா நீங்க நடக்கிறீங்களோ அன்று உங்களுடைய வாழ்க்கையில எல்லா உலக பிரகாரமான பாவ சாப வாழ்க்கையிலிருந்து கட்டுகள் முடிந்தது. ஹலோ சொல்ற பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில எவ்வளவு எலும்புறீங்களோ அவ்வளவு முடிந்துகிட்டே இருக்கும். எலும்பிக்கிட்டே இருக்கணும். நீ எலும்பு 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 என்ன ஆகும்? எல்லாமே முடியும். இப்போ நீ சேத்துல விழுந்துட்டமா, சேத்துல விழுந்துட்ட, சேத்தோட சேர நீ இருக்கிற. சேத்துலயே இருந்தா சேர் உன்னை விட்டு போகுமா? சேத்துலேருந்து எலும்பணும், சேர்லேருந்து எலும்பி என்ன பண்ணும்? அடுத்து கழுவணும், அடுத்து அந்த இடத்தை விட்டு நகரணும். சேத்தோடவே இருந்தா நடக்காது. you have to come out, வெளியே வரணும், வேறு பிரிக்கப்படணும். ஆமா, அதுக்குதான் சபை, அதுக்குதான் சபை.